Taste the Daily. மக்கா, தொடர்கதையாகும் கள்ளச்சாராய மரணங்கள். மனசாட்சி இருக்கிற யாரும் இந்த விஷயத்தில் விளம்பர கும்பலுக்கு முட்டு கொடுக்க மாட்டாங்க, கொடுக்கவும் முடியாது. ஆனால் மனசாட்சியே இல்லாத சிலர் முட்டு கொடுக்குறாங்க. ஒரு மகா நடிகர் ஒருத்தர் அளவாக குடிங்கன்னு அட்வைஸ்லாம் பண்ணியிருக்காராம். எப்படி இருக்காங்க பாருங்கள். விளம்பர கும்பலோட ஆட்சி தமிழ்நாடு விளங்காமல் போச்சு. நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிற காட்சிகள் தான் அதுக்கு சாட்சி. சரி மக்களை, குறுஞ்செய்தி பார்த்துட்டு வாங்க, விரிவான செய்திகளை பார்ப்போம். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவங்களோட எண்ணிக்கை 62 வசந்திருக்கு. இப்போ வர 266 பேர் ஆஸ்பத்திரியில் கிடக்காங்க. கலெக்டர் ஐயா சொன்ன ஒரு வார்த்தையால் எம்புட்டு உசுறு ஊசலாடுதுன்னு பாருங்க. கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டிய நேரத்தில் ஒழிச்சு கட்டாமல் கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும்னு சொல்லி போராட்டம் பண்ணால் அந்த போராட்டத்தை ஒழிச்சு கட்ட பார்க்குறாங்க. அதிமுக போராட்டத்துக்கு எம்புட்டு குடைச்சல் கொடுக்க முடியுமோ அம்புட்டு குடைச்சல் கொடுத்துருக்கு காவல்துறை. மக்கா, எக்கியார் குப்பை நினைவு இருக்காப்பா? போன வருஷம் கள்ளச்சாராயத்தால் நிறைய பேர் இறந்து போனாங்களே, அந்த ஊரில் கள்ளச்சாராயம் குடித்து உசுறு பொழைச்சவங்க தயவு பண்ணி கள்ளச்சாராயத்தை ஒழிச்சு கட்டுங்கன்னு பேட்டி கொடுத்துருக்காங்க. குறுஞ்செய்தியில் பார்த்துட்டோம், வாங்க விரிவான செய்திகளையும் பார்த்துருவோம். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் தமிழ்நாட்டையே உலுக்கி இருக்குங்கிறது தான் உண்மை. உடன்பிறப்புகள் 1000 தான் முட்டு கொடுத்தாலும் ஐயா ஸ்டாலினோட கவர்மெண்ட்டு கோட்டை விட்டுட்டாங்கன்றது தான் உண்மை. அந்த கருணாபுரம் மக்களோட கதறல் சத்தம் இன்னும் காதில் கேட்டுகிட்டே இருக்கு. மக்கா, நான் ரெடி, நீங்க ரெடியா? ஐயா ஸ்டாலினோட விடியல் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிற இந்த வீடு தான் ஒரு ஊரே சுடுகாடாக காரணமாக இருந்திருக்கு. ஒரு ஊரே சுடுகாட்டை நோக்கி மெல்ல மெல்ல நகர்ந்து போனதை என் வாழ்நாளில் நான் பார்த்ததே இல்லை மக்கா. நீங்களும் கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டீங்க. சுடுகாட்டில் இருக்கிற இடத்துல அடுத்தடுத்து எரிமேடைகளை ரெடி பண்ணிகிட்டே இருந்தாலும் பத்தலை, அடுத்தடுத்து சடலங்கள் வந்துட்டே இருந்தது. வரிசையாக சடலங்கள் லைனில் நின்னதை கொரோனா காலத்தில் கூட நான் பார்க்கல மக்கா. மயானத்தில் இப்படின்னா ஊருக்குள்ளே 8 திசையிலையும் மரண ஓலம்தான். வீதிக்கு வீதி, வீட்டுக்கு வீடு சடலங்கள் இருந்தது. ஃப்ரீசர் பாக்ஸ் கிடைக்கிறதே பெரிய போராட்டமாக இருந்தது. நாம் எப்படி ஒவ்வொரு வீட்டுக்கும் போனோமோ அதே மாதிரியே அந்த பகுதி மக்களும் ஒரு வீட்டில் அழுதுட்டு இன்னொரு வீட்டுக்கு நகர்ந்து போகிறத பார்க்க முடிஞ்சது. ஒரே ஊரில் எத்தனை மரணங்கள்! திட்டங்கிற பேரில் எதையாவது கொடுத்துட்டா அதுதான் நல்லாச்சுன்னு நினைக்கிற ஆளும் தரப்புக்கு உறவுகளை இழந்துட்டு நின்ன அந்த மக்கள் தெளிவாக ஒரு பதிலை சொன்னாங்க. நீங்க கொடுக்குற 1000 வேண்டான்னு பெண்கள் அலறின காட்சி அவங்க எவ்வளவு வேதனையில இருக்காங்கன்னு காட்டுச்சு. ஊர் முழுக்க சோகம் இருந்தாலும் ஏத்துக்கவே முடியாத ஒரு காட்சியை அங்க பார்த்தோம். இந்த பையனுக்கு என்ன வயசு இருக்கும்? இந்த வயசுல அரசாங்கத்தோட அலட்சியத்தால, நிர்வாக திறமை இல்லாத காரணத்தால அப்பா அம்மான்னு 2 உசுரை இழந்துட்டு தனி மரமா நிற்கிறான்.
சடங்கு சாஸ்திரம்னா என்னன்னு தெரியாத வயசில் என்ன பண்ணுறோம்னே தெரியாமல் அந்த பையன் அதை பண்ணிக்கிட்டு இருந்தான். அந்த ஊர் மொத்தமுமே என்ன நடக்குதுன்னே தெரியாமல் தான் இருந்தாங்க. நகரத்துக்குள்ள சாராய வியாபாரம் நடக்கிறது எப்படி கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் இருக்கும்னு தான் அந்த ஊர் பெண்கள் திரும்ப திரும்ப கேட்டாங்க. நான் தெரியாம தான் கேட்குறேன். கள்ளக்குறிச்சின்றது மாவட்டம், இங்க கோர்ட் இருக்கு, கோர்ட்டுக்கு பேக் சைடு இருக்கிறது எப்படி கிராமமாகும் சொல்லுங்க? அது ஒரு விஷயம். கோர்ட் இங்க இருக்கு, இதுதான் வந்துட்டு இப்ப கோர்ட்டு. பக்கத்துல வந்து எங்க வீடு இருக்கு, 10 வீடு தள்ளி இருக்குது, 10 வீடு தள்ளி சாராயம் விற்கிறாங்க. இது எப்படி கிராமமாகும்? இது எப்படி உங்களுக்கு தெரியாம போயிடும்? கள்ளச்சாராய வியாபாரம் அதிகார வர்க்கத்துக்கு தெரிஞ்சுதான் நடந்தது. கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா எங்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னு அந்த மக்கள் புலம்புனதை கேட்கையில இதான் ஐயா ஸ்டாலின் கொடுத்த விடியலான்னு நமக்குள்ள ஒரு கேள்வி வந்துச்சு. இதே போலீஸ் பக்கத்துல தான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, கோர்ட் பக்கத்துல இருக்குது. யாருக்கு தெரியாதெல்லாம் கிடையாது. இங்க இருந்து மாமூல் போகுது. கலெக்டர் வந்து இதெல்லாம் சாவுல இவங்க கௌதம் செத்துருக்காங்கன்னாக்கா அப்ப இத காரணம் இல்லாம யாரும் சொல்லுவாங்களா? காரணத்தோட சொல்லி இருக்கிறாங்க. இவங்க லஞ்சம் வாங்குறாங்க, லஞ்சம் வாங்கினால தான் வித்துட்டு இருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன் போனாக்கா போப்பா இதெல்லாம் ஒரு பிரச்சனையாப்பா, போப்பா நீங்களே உங்க வீட்டுல யாரு உங்க வீட்டுல போய் சண்டை போட்டு அவங்க குடிக்கூடாதுன்னு சொல்லுப்பா. நாங்க போய் பழம் இங்கெல்லாம் லேடிஸ் 10-15 பேர் ஸ்டேஷன்ல சொல்லிட்டாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க போப்பா இதெல்லாம் ஒரு பிரச்சனையா போய் பேசிட்டு இருக்கிறீங்க, நீங்க உங்க வீட்டுல இருக்கவங்க அடிக்கவங்கப்பா, நீங்க அவன் போய் அவங்க குடிக்கிறான், அவன் குடிக்கிறனால தானே அவன் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சார். மீறி கேட்க போனா அங்க காலனிக்காரங்க சண்டைக்கு வந்துடுவாங்க. இங்க ஓகே சார், இது கள்ளக்குறிச்சி மாவட்டம், கோர்ட் இருக்கு, போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, அவங்களுக்கு தெரியாம சாராய வைப்பாங்களா சார்? இங்கே அப்புறம் அந்த பெண்ணு அங்கே போனால் அதான் வீடு அங்கே, இவங்களாம் தெரியாமல் இருக்கும். அது கம்சன் போதும் சார், மாமூல் போதும் அவங்களுக்கு. அதெல்லாம் வந்து அவங்க எதுவும் கேட்க மாட்டாங்க. கேட்க போனவங்க நம்மள உட்காருப்பா கொஞ்சம் நிமிஷம் உட்காரப்போ நம்மளுக்கு ஸ்டேஷனில் உட்கார வச்சுருக்காங்க. அதில் தகவல் வந்து அவங்கள்ட்ட சொல்லிடுறாங்க, இது போல் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க வராங்க, இது என்னப்பா இது கொஞ்ச நாள் சாரம் வைக்காமல் இருப்பா. அதாவது காவல்துறையை வந்து விற்கிறவங்க தகவல் சொல்லிவிடுவார். இது போல் விற்காத ஒரு பொம்பளைங்கள்லாம் இங்கே வந்துருக்குறாங்க ஸ்டேஷனுக்கு அப்படின்னு ஒரு வாரம் விற்காம இருப்பாங்க சார். இது பயந்து நாங்க கேட்டோம்னாக்கா என் பிள்ளைங்களை புருஷனை பறி கொடுத்துருவாரு. இப்போ நாங்க அப்புறம் நாளைக்கு எங்களை யாரு பாப்பாங்க? அதை பக்கச்சுட்டுனாக்கா இருக்கிறவங்களே வந்து கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. பெரிய பெரிய அதிகாரிலாம் இருக்கிறாங்க, ஏன்னா கோர்ட் இருக்குது, போலீஸ் இருக்குது, யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. கேட்காதே இருந்தாக்கா இப்ப நாங்க என்ன கேட்கறது? நாங்களாம் சாதாரண, நாங்களாம் ரொம்ப ஏழை. நாங்க வேலைக்கு போனா நாங்க என்ன கேட்க முடியும்? நாங்க பணமலை இருக்கிறவங்களே கம்முன்னு போறாங்க, நாங்க என்ன கேட்க முடியும்? நாங்க சில பேர் டாஸ்மாக் இருக்கையில எதுக்கு கள்ளச்சாராயம் குடிக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு அதிக விலையும் பாட்டிலுக்கு 10ன்னு விளம்பர கும்பல் பண்ணுற அட்டூழியமும் தான் காரணம்னு நாம் சொல்லலை, ஊர் மக்களே சொல்கிறாங்க. எத்தனை தடவை சொன்னோம் பாட்டிலுக்கு 10 வாங்குறத நிறுத்துங்கன்னு, எங்கே வந்து நிற்குது பார்த்தீங்களா? நல்லாச்சு நடந்தா எப்படிங்க 40 உயிர் போகும்? 42 உயிர் எப்படி போகும்? நீங்க டாஸ்மாக் ஓபன் பண்ணி நீங்க சரக்கு விக்கிறீங்க, வித்த சரக்கையும் 10-20 எக்ஸ்ட்ரா வச்சு விக்கிறீங்க. அதுக்கு பயந்துகிட்டு இவங்க 50-60 பாக்கெட் தேடிக்கிட்டு ஓடுறாங்க. அப்படி தேடி ஓடி போய் குடிக்க போய் தானே இப்ப இன்னைக்கு இவங்க உயிர் போயிடுச்சு. நீங்க கரெக்டான ஆட்சி நடத்தி நீங்க கரெக்டான எல்லாத்தையும் நீங்க கரெக்டா பண்ணிருந்தா இன்னைக்கு இத்தனை உயிர் போயிருக்காது. அவங்க வீட்டுல வந்து ஜாமான் தட்டு கொண்டு கொடுத்துட்டு குடிக்கிறானுங்க. எவன் பொண்டாடி தாலியா இருக்கிறான்னு தெரியாது, வித்து திங்கிறானுங்க, என்ன அனுமானம் வச்சு விற்கிறானுங்க. வீட்டுல இருக்கு பொண்டாட்டி புள்ளி அடிச்சு போட்டு புடிக்கிட்டு போறானுங்க. எல்லாம் கொண்டு அங்கதான் கொடுத்து சாரம் குடிக்கிறானுங்க. போய் அவன் வித்து சொகுசா போறான், சொகுசா வண்டி வாங்குறான், சொகுசா இருக்கிறான். இருக்கிறவங்க நாங்க தான் வந்து பட்டினியா கடந்து இதுல சாவ செத்துட்டு இருக்கிறோம். சோத்துக்கிற ஒரு காசை எடுத்துட்டு போய் அங்கதான் குடிக்கிறானுங்க. போய் இந்த மாதிரி தான் நாங்க என்ன பண்ண முடியும்? நாங்க கடைசியா கவர்மெண்ட் தான் 10 லட்சம் கொடுக்குதே, அதை வச்சு மீதி வாழ்க்கையை பார்த்துக்க முடியாதான்னு கேட்டப்ப அரசாங்கம் 10 லட்சம் கொடுத்துட்டா 10 லட்சத்துல அந்த எத்தனை பொண்ணு கட்டி கொடுப்பீங்க? இன்னைக்கு நகையோட விலை 56,000 விக்கிறீங்க. 56,000 போட்டு 5 லட்சத்துக்கு 4 பவுன் நகை வாங்க முடியுமா? 10 லட்சத்துக்கு 8 பவுன் வாங்க முடியுமா? நீ 10 லட்ச ரூபா கொடுத்துட்டா இப்ப உயிர் வந்துருமா? நாளைக்கு எங்களுக்கு வந்து எனக்கு 2 பசங்க இருக்காங்க, என் மூத்தாளுக்கு 2 பசங்க இருக்கிறாங்க. நாளைக்கு நாங்க அதுக்கு நல்லது கெட்டது பண்றோம். எங்க வீட்டுல பெரியவங்க வேணும், நீ கொடுக்குற 10 லட்சத்துல வந்துருவாங்களா? மக்கா கேட்டிங்களா? இவங்க யாரும் விடியல் விளம்பரத்தில் நடிக்கிற ஜூனியர் ஆர்டிஸ்டுகள் கிடையாது. அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, மாமா, மச்சான்னு உறவுகளை பறி கொடுத்துட்டு நிற்கிற ஜனங்க பேசின பேச்சு இதெல்லாம். இந்த மக்களோட கண்ணீரை பார்க்கையில் விடியல் விடியல்னு சொல்லி தமிழ்நாட்டை எவ்வளவு தூரம் இருளுக்குள்ளே தள்ளியிருக்காங்கன்னு புரிஞ்சிக்க முடியுது. இருள் விலகிற காலம் ரொம்ப தூரத்தில் இல்லை மக்கா, கூடிய சீக்கிரம் அந்த காலம் வரும். அது வரைக்கும் காத்திருப்போம் மக்கா. விளம்பர கும்பல் இந்த விவகாரத்தை அரசியல் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. எது அரசியல்? ஏழை ஜனங்க உசுரை பறி கொடுத்துட்டு கேட்க ஆள் இல்லாமல் நாதி இல்லாமல் நிற்கையில் அவங்களுக்காக பேசுகிறது அரசியலா? அதுதான் அரசியல்னு சொன்னாக்க
அதை கண்டிப்பாக எதிர்க்கட்சி தொடர்ந்து பண்ணணும்னு நாம் சொல்லலை, பொதுமக்களே சொல்கிறாங்க. இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி கே பழனிசாமி ஐயாவும் உறுதிபட மக்களுக்காக பேசியிருக்கார். முன்னாடியே சொன்ன மாதிரி காலம் வரும், அது வரைக்கும் காத்திருப்போம். இன்றைக்கி நிகழ்ச்சி இதோட முடிஞ்சது மக்களே. நாளைக்கு மறுபடியும் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.